சாஃப்ட்வேர் நேம் பார்த்திங்கன்னா மூன் சாஃப்ட்வேர். இதுதான் நம்மளோட ஓன் சாஃப்ட்வேரு. நம்ம கஸ்டமைசேஷனும் சாஃப்ட்வேர் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷனாகவும் இருக்கும் நம்ம சாஃப்ட்வேர். அட்ரஸ் இது நம்ம இடத்துல 3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில் சார். இது எதுக்குள்ள சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நட்ஸு, ஸ்வீட் ஷாப்பு இதுமாரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் சார் இந்த சாஃப்ட்வேரு. இதில் பார்த்தீங்கன்னா அதுமாரி பாஸ்வேர்டு வரும். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி நேமு நம்ம யூசர் நேம் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து மாஸ்டரு, என்ட்ரி, ரிப்போர்ட்டு. இப்போ மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறது இருக்கும், கஸ்டமர் க்ரியேட் பண்ணுறது இருக்கும், அப்புறம் விஷ் பண்ணுவோம்னா நம்ம பில்லு, மெசேஜ் டீட்டெயில் அது இதில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். என்ட்ரியில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பில் வந்துடும், புக்கிங் என்ட்ரி வரும், ஸ்டாக் என்ட்ரி வரும், அக்கௌண்ட் வவுச்சர் வரும். ஸ்டாக் என்ட்ரி வந்து நார்மல் ஸ்டாக், புக்கிங்னா அந்த கேக்லாம் புக் பண்ணுவாங்கள்ல முதல் நாளே, அந்த புக்கிங் என்ட்ரி இதில் வரும். அடுத்து ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பில்லிங் ரிப்போர்ட்டு டேட் வைஸ் இருக்கும், பில் நம்பர் வைஸ், அப்புறம் கேட்டகிரி வைஸ் சேல்ஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸ்டாக் ரிப்போர்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா டே புக் இருக்கும். டே புக்குங்கிறது வந்து மொத்தமாக ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இதில் காமிக்கும் டே புக்கில். இப்போ மாஸ்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்னு இருக்கும். அதில் தான் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம். இதில் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணுவோமோ, டைரி மில்க்கு, ஸ்வீட்ஸ், மேங்கோ பாரு, அந்த இதுமாரி என்னென்ன நம்ம இதில் ஸ்வீட்ஸை இது சேல் பண்ணுவோமோ அது. இதில் பார்த்திங்கன்னா டேட்ஸ் இருக்குது பாருங்கள். டேட்ஸு இதோட ப்ராடக்ட் கோடு வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ப்ராடக்ட் கோட் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் நேமுங்கிறது தான் பில்லில் பிரிண்ட் ஆகும். இது குரூப் வந்து என்னது ப்ராடக்டாக, ரா மெட்டீரியல் ஆகும், ப்ராடக்ட்டு, கம்பெனிலாம் காமனு. இதில் மெஷர்மெண்ட் இருக்கும், கேஜிஸா ஃபீட்டு, இது குவான்டிட்டினா குவான்டிட்டி, இது கேஜிஸ்னால் கேஜிஸ் போடணும். இது டேக்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ். இதில் வந்து 2 ரேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு ரேட்டு வச்சுக்கலாம், அப்புறம் வாக்கபிள் கஸ்டமருக்கும் ஒரு ரேட்டு வச்சுக்கலாம். ரெகுலர் கஸ்டமர்னால் அடிக்கடி வரவங்க, வாக்கபிள்னால் எப்போயாச்சும் ஒரு தடவை தான் வருவாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ரேட்டு 2 டைப்பில் வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு கேஜோட ரேட்டு வந்து 1500 போடுறோன்னு வைங்க. இது ரெகுலர் கஸ்டமருக்கு ஒரு 50 ரூபா குறைச்சி விற்கிறோன்னு வைங்க, 1050 ரூபா. சேவ் டு அப்டேட் இதுமாரி சேவ் பண்ணிட வேண்டியது தான் ப்ராடக்டை. இதில் பார்த்தீங்கன்னா அதே இதில் போனீங்கன்னா கஸ்டமர் அண்ட் சப்ளையர் இருக்கும். சேம் அதுமாரி தான் கஸ்டமர் நேமு, அவங்களோட அட்ரஸ்ஸு, ப்ளேஸு, கான்டாக்ட் நம்பர் மெயினாக போட்டுக்கணும். ஏன்னா அவங்க புக்கிங் பண்ணுறப்பலாம் நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரெகுலராக கால் பண்ணி இது பண்ணுறதுக்கு அதுதான் செட் ஆகும். கான்டாக்ட் நம்பரு, டெபிட்டார் கஸ்டமர்னால் கஸ்டமரு, கிரெடிட்டார்னால் கிரெடிட்டாரு, இவங்க நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். அதில் சேவ் அப்டேட் கொடுத்துட்டுனா இங்கே வந்துடும். அடுத்தது விஷஸ்ஸு, இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல், இந்த இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம் அந்த பில்லிங் பேஜில் வர பில். இப்போ சேல்ஸ் பில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் சேல்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நேம் போடணும் ஃபஸ்ட்டு. இதில் இந்த இருக்குங்களா கஸ்டமர் நேமு, இதை போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கஸ்டமர் நேமு, என்ன அட்ரஸ் எல்லாமே வந்துடும். இதில் இது புக்கிங், இதில் வந்து இந்த ரேட்டு இந்த இருக்குது பாருங்கள், மாற்றுற மாரி வாக்கபிள் கஸ்டமரா இல்லை ரெகுலர் கஸ்டமரா அப்படின்ட்டு இதை மட்டும் மாற்றிக்கலாம் ரேட்டு. டைரக்ட் பில்லா, புக்கிங் பில்லா எல்லாமே இதிலே கேட்டோம். உங்களுக்கு புக்கிங் பில்னால் புக்கிங் அடிக்கணும், இல்லை டைரக்ட் பில்னால் டைரெக்டாகவே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இல்லை ப்ராடக்ட் கோடு நம்ம எப்படி சர்ச் பண்ணோம்னா ப்ராடக்ட் கோடு ஏஜே அப்படின்னு போட்டிங்கன்னா அது வருதுங்களா. இது வந்து கேஜிஸில் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் ரேட்டு. இப்போது இது 200 கிராம் இதேமாரினா 500 கிராம்னா இப்போ 0.500 போட்டிங்கன்னா அதுக்குள்ளே ரேட்டு எடுத்துக்கும். அது எடுத்துக்கிச்சிங்களா 525 ரூபான்னு 0.5 போட்டு இதில் கிராமாக மென்ஷன் பண்ணும். இப்போ 200 கிராம் வாங்கினாங்கன்னா 0.200 அதுக்கான ரேட்டு அது எடுத்துக்கும். 0.200 போட்டிங்கன்னா 0.200க்கான ரேட்டு அதுவே கால்குலேட் கேஜியில் போட்டுடணும்.
குவான்டிட்டினா நார்மலாக நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி குவான்டிட்டி. இது 2 கிலோன்னு போட்டிங்கன்னா 2 கிலோவுக்கான ரேட்டு, 1 கிலோவுக்கான ரேட்டு வரும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு காமிக்கும், கேஜா என்ன ஏதுன்ட்டு. கேஜினா கேஜி மெஷர்மெண்ட்டு. இருக்குது பாருங்கள் குவான்டிட்டி. இதில் குவான்டிட்டி எவ்வளோ போகிறீங்க, ஒரு 3 பீஸ் வாங்குறாங்கன்னா 3 பீஸ் அப்படியே போட்டு. இதில் வந்து டிஸ்கவுண்ட் எல்லாமே இங்கே இருக்கும். F3 எழுத்துட்டிங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு டிஸ்கவுண்ட்டு, F4 எழுத்துட்டிங்கன்னா ஹோல் ப்ராடக்ட்டுக்கும் டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். நம்ம F4 எழுத்துட்டிங்கன்னா, F4 டேரெக்டாக எழுத்துட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட் 10% விழுந்துடும். 10%னால் 217 ரூபா இது மைனஸ் ஆகும் டிஸ்கவுண்ட்டில். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இது டெலிட் பில்லு, டிஸ்கவுண்ட் செட்டிங்ஸ். இது நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ஸு, இப்போ இதில் 20%ன்னு வச்சிங்கன்னா எவ்வளோ வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் அது கால்குலேஷன் பண்ணிடும். எக்ஸிட் வித்து ஸ்க்ரீனு. இது பிரிண்ட் எடுக்கணுன்னா எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணணும். எண்டு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கசர் வந்து இங்கே நிற்கும். அட்வான்ஸ் எதுவும் வாங்குகிறோமா என்னான்ட்டு வந்து இங்கே டாப் கார்னரில் ரைட் சைடில் தான் நிற்கும். இதில் எதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கோமா இல்லை எதுவும் காண்டு கேட்டோம், இல்லைனா அப்படியே பிரிண்ட்டு போயிடுவாங்க. இதில் பில்லு பிரிண்ட் அவுட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது டோட்டல் போட்டு இங்கே எல்லாமே காமிச்சிடும். டிஸ்கவுண்ட்டும் இதிலே வந்துடும். டிஸ்கவுண்ட் வந்து 217 ரூபா டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் வந்துடும். யார் கஸ்டமர் நேமோ அங்கே இங்கே வந்துடும். அவங்களோட மொபைல் நம்பரு, இது பில் நம்பரு, அவங்களோட கான்டாக்ட், நம்ம கம்பெனி நேமு எல்லாமே இதில் வந்துடும். டேட்டு, எந்த டேட்டுக்கு பில் போடுறோங்கிறது வரையும் வந்துடும். இது அதான். இதில் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா புக்கிங் போடுறதுக்கான உள்ளது. நம்ம புக்கிங்லாம் போடுவோம்ல. இப்போ கேக்கு கொடுக்குறாங்க, இந்த ஆர்டர் சல்டத்தில் ஃபங்க்ஷனுக்கு சம்சா பப்ஸ் இதுமாரி கொடுக்குறாங்கன்னா நம்ம அவங்களோட நேம் இதில் போட்டுறணும். அவங்க நேமு, என்ன ப்ராடக்ட் கேட்டிருக்காங்கங்கிறத இதில் நம்ம செலக்ட் பண்ணி, எவ்வளோ குவான்டிட்டி கேட்டிருக்காங்க, ஒரு 30 கிலோ கேட்டிருக்காங்கன்னா 30 கிலோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பீஸு, நீங்கள் நம்ம பீஸ் கணக்கும் போட்டுக்கலாம், கேஜி கணக்கும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 10 கிலோ கேட்டிருக்காங்கன்னா 10 கிலோ போட்டு நம்ம இவங்க எண்டுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எண்டுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிவரி டேட்டுக்கு இருக்கும். இந்த டெலிவரி டேட் என்றைக்கு டேட்டுக்கு கொடுக்கணும், இப்போது 2ஆம் தேதி 3ஆம் தேதி கொடுக்கணும்னா டெலிவரி டேட்டு, டைம் எத்தனை மணிக்குள்ளே கேட்குறாங்க. ஒரு 10 மணிக்குள்ளே கேட்குறாங்கன்னா 11 மணின்னு 11:30 அப்படின்னு போட்டு, அட்வான்ஸ் எவ்வளவு வாங்குறீங்க, இப்போ ஒரு 20,000 வாங்குறீங்க அட்வான்ஸ் தான் போட்டுடணும். அதில் போட்டிங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் என்னங்கிறது இதில் வந்துடும். அட்வான்ஸ் புக்கிங்கு இதில் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில் புக்கிங் பண்ணி பில்லு பிரிண்ட் அவுட் வந்துடும். இதில் எதுவும் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். அட்வான்ஸு நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு பில்லாகவே போய்டும். அவங்க அந்த டேட்டுக்கு பில்லு அவங்க வந்து வாங்கிப்பாங்க அந்த டயத்துக்கு. இதுதான் புக்கிங் ஆப்ஷன். இது வந்துருச்சுங்களா ஸ்டாக்கு ப்ராடக்ட்லாம். இதில் வந்து நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்துச்சுங்கிறத இதில் நம்ம போட்டுருணும் ஸ்டாக் உள்ள. இப்போ 23 பீஸ் வந்திருக்கு, இதில் ஒரு 4 பீஸ் வந்திருக்கு, இது ஒரு 10 பீஸ் வந்திருக்குங்கிறத வந்து இங்கே ஸ்டாக்கில் போட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா சேவ் டு அப்டேட் ஆகிடும். சேவ் டு அப்டேட். இது அக்கௌண்ட் வவுச்சர். இது அக்கௌண்ட் வவுச்சர் பார்த்திங்கன்னா யாருக்கும் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா க்ரெடிட்டில் போயிருச்சுன்னா அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ரெசிப்ட்டு, இது வந்து அவங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கங்கிறது போட்டு சேவ் டு அப்டேட் கொடுத்தீங்கன்னா அவங்க பேரில் வந்து 500 ரூபா இதாகிடும். அடுத்தது பில்லிங் ரிப்போர்ட் போனீங்கன்னா டேட் வைஸ் இருக்கும். ஒவ்வொரு டேட் வைஸும் பில்லிங் ரிப்போர்ட் பார்க்குறது.
இன்றைக்கி வந்து 4 to 4 பில் வந்து 1953 வரையும் போயிருக்கு. இது நீங்கள் எக்ஸல்லையே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் ப்ரிண்ட் அவுட் கொடுத்தீங்கனாலும் ப்ரிண்ட் அவுட் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பில் நம்பர் வைஸ் பார்க்குறது. மொத்தமாக ஆல் கேஷ் கொடுத்துட்டு டேட்டுக்கு கஸ்டமர் நேம் என்னது, பில் நம்பர்னா அமௌண்ட் என்னங்கிறது வந்துடும். இங்கே இதுமாரி கிராண்ட் டோட்டல் காமிச்சிடும் உங்களுக்கு. கிராண்டு சேல்ஸ் ஆகிருக்கு இன்றைக்கி டேட்டுக்கு அப்படிங்கிறது இதில் வந்துடும். இது கேட்டகிரி வைஸ் பார்க்குறது, என்ன கேட்டகிரி சேல் ஆகிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ரிப்போர்ட்டு. இது வந்து உள்ளே வந்தது, இது அவுட்டு வந்து சேல் ஆனது, இது வந்து க்ளோசிங் இது வரையும் நம்மள்கிட்ட இருக்கிறது, இது அதுக்கான வேல்யூ. இது பார்த்திங்கன்னா 85 கிலோ இருக்குது. இது வரையும் க்ளோசிங்கில் வந்தது 75 கிலோ கேஷு. கேஜினா கேஜிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும், பீஸ்னால் பீஸ் மாதிரி போட்டுக்கலாம். மாதிரி உள்ளே வந்தது நம்மள்கிட்ட இப்போ வரைக்கும் இருக்கிறது ஸ்டாக்கு, அதுக்கான வேல்யூ இது. அடுத்து அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா டே புக்கு, மொத்தமாக ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்ன சேல்ஸு, யாருக்கு அமௌண்ட் எதுவும் கொடுத்தாங்க, ரெசிப்ட் கொடுத்தாங்களா, எல்லாமே இதில் டீட்டெயில் வந்துடும். அதை கால்குலேஷன் பண்ணி ஃபுல்லாக இங்கே அமௌண்ட் வந்துடும், இந்த மந்த்துக்கான அமௌண்ட்டு. அடுத்ததுமாரி லெட்ஜரு. இது வந்து நம்ம லெட்ஜர் எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னா, இப்போ இன்கேஸ் நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணுறோம்ல, இன்னொரு இடத்துலேருந்து நம்ம கடைக்கு ஜாமான் வாங்குறோம்னா அதுக்கான அமௌண்ட்லாம் க்ரெடிட்டில் சில டயத்தில் வாங்குவோம். அந்த க்ரெடிட் அமௌண்ட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு அமௌண்ட்டு இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற மாரி சேவ் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவங்களுக்கு ரெசிப்ட் பணம் கொடுக்க நம்ம இங்கே இதில் என்ட்ரி போட்டுக்கிட்டே வந்தோம்னா டேலி ஆகி உங்களுக்கு க்ளோசிங்னு வந்துடும். க்ளோசிங்கில் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, எப்பப்போ என்னென்ன பணம் கொடுத்துருக்கோம், சில பேர் ஏமாற்றுவாங்க, அதுக்கு நம்மளே என்ட்ரி போட்டு வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பேக்கரிக்குள்ளது. தேங்க்யூ.